இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பொதுவாக வேலை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்த போதிலும் சிறுநீரை அடக்கி கொண்டு நீண்ட நேரம் வேலை செய்கின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருப்பீங்களாக இருந்தால் இந்த பழக்க வழக்கம் காலப்போக்கில் உடலுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்ற கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷனை நான் முதல்ல உங்களுக்கு தந்துடுறேன். பொதுவாக நம்மளுடைய உடம்பில் இருக்கின்ற பிரதானமான கழிவுப் பொருட்களை அகற்றக்கூடிய ஒரு கழிவங்கம் தான் இந்த சிறுநீரகங்கள். பொதுவாக இந்த சிறுநீரகங்கள் ஒரு குறித்த ஆரோக்கியமான நபருக்கு 2 சிறுநீரகங்களும் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையில் காணப்படும். இந்த சிறுநீரகங்களை பொறுத்த வரைக்கும் யூரியாவாக இருக்கட்டும், கிரியேட்டினாக இருக்கட்டும், அல்லது நம்மளோட உடம்பிலிருந்து தேவையற்ற நீர், இதனை தவிர ஏனைய சில பொருட்களை நம்மளுடைய உடம்பிலிருந்து வெளியேற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஒருவேளை இந்த சிறுநீரகங்கள் பழுதாகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கழிவுகள் நம்மளுடைய உடம்பில் தேங்கி இது ஒரு டாக்ஸிக், அதாவது ஆபத்தினை விளைவிக்கக்கூடிய கழிவுகள் தேங்குறதால நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படலாம், ஏனைய பிரச்சனைகள் ஏற்படலாம், காலப்போக்கில் இதனால இறப்புகள் கூட ஏற்படலாம். எனவே சிறுநீரகங்கள் அப்படின்னு சொல்றது மனித உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரி, இந்த சிறுநீரகங்களினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த சிறுநீரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உடம்புல, அதாவது சிறுநீரக தொகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா சிறுநீர் பை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பிளடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த பிளடரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 300 தொடக்கம் 500 மில்லிலிட்டர் வரையிலான சிறுநீரை தற்காலிகமாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அங்கமாகத்தான் இந்த பிளடர் காணப்படும். ஒருவேளை நீங்கள் நீண்ட நேரமாக இந்த சிறுநீரை கழிக்காமல் தேக்கி வைத்து அடக்கி வைத்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இது காலப்போக்கில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது தொடர்பான விஷயங்களை டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நீண்ட நேரம் சிறுநீர் கழிக்காமல் சிறுநீரை அடக்கி வைக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் முதலாவது பாதிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அதிக அளவான அழுத்தம் இந்த சிறுநீர் பையில ஏற்படுத்தும். ஸோ சிறுநீர் பையில் அதிக அளவான ப்ரெஷர், அதாவது அழுத்தத்தினை பிரயோகிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இது காலப்போக்கில் இந்த சிறுநீர் பையில் கோளாறுகளை ஏற்படுத்தலாம். இரண்டாவது விஷயம், அடிக்கடி இந்த சிறுநீர் கழிப்பதனை அடக்கி வைத்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் யூடிஐ, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சிறுநீர் பாதையில் கிருமி தொற்றினை ஏற்படுத்துவதற்கு இது காரணமாக அமையலாம். மூன்றாவது விஷயம், சிறுநீரக கற்கள், அதாவது ஆங்கிலத்தில் கிட்னி ஸ்டோன்ஸ் அல்லது ரீனல் கல்குலை அப்படின்னு சொல்லி அழைப்போம். இந்த மாதிரியான நோய் நிலைமைகள் இந்த சிறுநீரை நீண்ட நேரமாக அடக்கி வைத்திருக்கின்ற நபர்களுக்கு ஏற்படலாம். இவ்வாறு சிறுநீரக கற்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இது சிறுநீரகத்தினை முற்றாக பாதித்து விடுகின்ற நிலைமை கூட ஏற்படலாம். நான்காவது சிறுநீரகத்தினுடைய செயற்பாடுகள் குறைவடைதல். அது கிட்னியுடைய ஃபங்க்ஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாதாரண ஆரோக்கியமான நபர் ஒருவருடைய சிறுநீரகம் எவ்வளவுக்கு தொழிற்படுமோ அந்த அளவு ஃபங்க்ஷனிலும் பார்க்க இவர்களுடைய, அதாவது இந்த சிறுநீரனை அதிகமாக தேக்கி வைக்கின்ற பழக்கம் உள்ள நபர்களுக்கு அவர்களுடைய அந்த ஃபங்க்ஷனுடைய பெர்சன்டேஜ் அளவு குறைவடையலாம். சரி, கிட்னி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த சிறுநீரை அடக்கி வைக்கிற நபர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சிறுநீர் கண்டிப்பாக ஒரு வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு பொறிமுறை அப்படின்றத புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது நீண்ட நேரம் இந்த சிறுநீர் பையில தேக்கி வைக்கின்ற பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக மாற்றி அமைக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், நாளொன்றுக்கு 2 தொடக்கம் 3 லிட்டர் வரையிலாவது தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீரை அருந்த வேண்டும். இது கோடை காலங்களில் இந்த நீரினுடைய அளவு அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது விஷயம், 2 தொடக்கம் 3 மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது சிறுநீரினை கழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இது ஆரோக்கியமான ஒரு பொறிமுறை. நான்காவது விஷயம், அடிக்கடி இந்த ஆஃபீஸில் வேலை செய்பவங்க இந்த சிறுநீரினை தேக்கி வைக்கின்ற பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களாக இருப்பார்கள், அல்லது இந்த கெபினில் வேலை செய்யக்கூடியவர்கள். இவர்கள் கண்டிப்பாக அப்பப்போ சின்ன சின்ன இடைவெளியை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறுநீர் கழிப்பதற்கு என்று சொல்லி ஒரு நேரத்தினை இவர்கள் கண்டிப்பாக ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது, பொதுவாக எல்லோருமே செய்யக்கூடிய தவறுகள் தான் என்ன அப்படின்னு சொன்னால், கொஃபி மற்றும் சோடா போன்ற சிறுநீர் கழிக்கும் உணவினை ஏற்படுத்தக்கூடிய பானங்கள், இவற்றை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும்.
அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகமாக இந்த காஃபி குடிப்பவர்கள், சோடா அல்லது இந்த குளிர்பானங்களை அருந்து நபர்கள் கண்டிப்பாக இவற்றினை சரி செய்ய வேண்டும். இதன் மூலம் உங்களுடைய சிறுநீரகங்களுடைய ஆரோக்கியத்தினை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்த்த இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.